இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை அறிவித்து தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் இந்த நாள் முழுவதும் பாதுகாத்துக் கொள்வாராக. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு மனிதன் ஆசீர்வாதத்தை தேடி எங்கும் அலைந்து கொண்டிருக்கிறான். உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய விஷயத்தில் கூட தேவனுடைய சத்தியத்தை சரியாய் சொல்ல முடியாதபடி உலகத்தின் காரியங்களை விழுந்து போன ஜனங்களை பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் என்பது தேவன் கொடுக்கிற ஒரு காரியம். என கண்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நாம் சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 29:11 வாசித்தோமானால், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். என கண்பான தெய்வ பிள்ளையே, கர்த்தரால் கொடுக்கிற ஐஸ்வர்யமே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நாமாய் ஐஸ்வர்யத்தை தேடுவோமானால், நாமாய் ஐஸ்வர்யத்துக்கான காரியங்களை செய்வோமானால் அதில் வேதனை உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு தத்தம் என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 134 சங்கீதம் 3வது வசனத்தை வாசித்தோமானால், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவ பிள்ளை, அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க வேண்டும். மனிதன் தேடி அலைகிறான். ஏதோ ஒன்றை சொல்லி பொய்யான கள்ள தீர்க்க தரிசனங்களும் கள்ள வார்த்தைகளை சொல்லி அவர்கள் தங்கள் ஆசீர்வாதத்தை பெருக்கிக் கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கும் பொழுது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வரும். நாம் தேவனை தேடும் பொழுது ஆசீர்வாதம் தானாய் தேடி வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய நோக்கம் என்ன? இந்த காலவெளியிலே ஆசீர்வாதத்தை தேடி ஓடுகிறாயா, அல்லது ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனை நோக்கி வருகிறாயா? நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது? கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர், நீர் எங்களை கனப்படுத்துகிறீர், நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர் என்று சொல்லி நீ கர்த்தரை முன்னாக வைப்பாயானால், அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என கண்பான தேவப்பிள்ளை, இந்த காலை வேளையில கர்த்தாவே, எங்களுடைய ஆசீர்வாதம் மனுஷனால் அல்ல, உம்மால் கிடைக்கட்டும் ஐயா, நீர் எங்களுக்கு தாரும் என்று சொல்லுவோம். எப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? தேவன் தம்முடைய பிள்ளைகளை நினைவு கூறுகிறார். நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். 115 சங்கீதம் 13வது வசனத்தை வாசித்தோமானால், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? உலகத்திலே உலக காரியத்தை, உலகத்திலே கிடைக்கிற பொருளாசை நாம் நினைத்து கொண்டிருப்போமானால் நம்முடைய ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வருவதில்லை. மனிதன் சுயமாய் சம்பாதித்து தன் பெருமையை வெளிப்படுத்த விரும்புகிறான். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எப்படியாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு நாம் சொல்லுவோம், கர்த்தாவே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் கிருபை. இந்த 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவனை நோக்கி பார்க்கிறதான ஒரு அனுபவம் எந்த மனிதனுக்கு உண்டோ, அவன் சிறியவனாயிருந்தாலும் பெரியவனாயிருந்தாலும் படித்தவனாயிருந்தாலும் படிக்காதவனாயிருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன் என்று விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய குடும்பத்தில் உண்டா? நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் உண்டா? உன் வேலை ஸ்தலத்தில் உன் எஜமானுக்கு முன்பாக கர்த்தருக்கு பயப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சொல்லுவோம், கர்த்தாவே, நீர் கர்த்தருக்கு பயந்திருக்கிற மனுஷனாக இருப்பாயானால் நாம் கர்த்தரிடத்தில் சொல்லுவோம், கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அவருடைய கரத்தினாலே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சொல்லுவோம், கர்த்தாவே, இந்த காலவெளியிலே உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாரும், உம்முடைய கிருபை எங்களுக்கு தாரும் என்று சொல்லுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. நாம்
தேவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் மகா கிருபையும் இரக்கமும் அன்புமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த கால வேலைக்காய் உமக்கு நன்றி. நீர் எங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உமக்கு பயப்படுகிற பயம் இருக்கட்டும் ஐயா. உம்முடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் பயப்படுகிற பயம் எங்களுக்கு இருக்கட்டும். எங்கிருந்தாலும் நாங்கள் கர்த்தருக்கு பயந்து என்று சொல்ல என் தேவன் கிருபை சும்மா ஜெபிக்கிறேன். சகலத்தையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி பாதுகாத்தல்லும் தேவனுடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஆமென்.